ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரிவாசல் தான் மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 803 ஆரம்பிக்கிறது. பௌத்தம் தற்காலத்தில் கிறிஸ்துவ மதத்துக்கு அடுத்த பெரிய மதமாக கிழக்காசிய நாடுகளில் ஜப்பான் வரை பரவியிருப்பதையும், ஆனால் அதன் பிறந்த வீடான இந்தியாவில் அதற்கு இடமில்லாமல் இருப்பதையும் பார்த்தார்கள். அதே சமயத்தில் புத்தரின் அன்புள்ளம், தியாகம் முதலியவற்றால் இந்துக்களுக்கு அவரிடம் ஒரு ரெஸ்பெக்ட் இருப்பதையும், அவரை தசாவதாரத்தில் ஒன்றாகவே சேர்த்திருப்பதையும் கவனித்தார்கள். நம்முடைய இந்து மதாபிமானத்தை குலைப்பதற்கு இதை நன்றாக பிரயோஜனம் செய்து கொள்ளலாம் என்று பிளான் போட்டார்கள். நம் ஜன சமூகத்துக்கு பரிச்சயமில்லாத கிறிஸ்துவை காட்டுவதற்கு முந்தி பரிச்சயமுள்ள புத்தரை காட்டியே நம் சாஸ்திராபிமானத்தை நலிய பண்ண ஆரம்பிக்கலாம் என்று நினைத்தார்கள். எப்படியும் பௌத்த மதத்தில் இவர்களை மதம் மாற்றம் செய்வதற்கு அந்த மதத்தில் விசேஷமாக ஸ்தாபனம் எதுவும் இல்லை. ஆகையால் புத்தரை நாம் விசேஷித்து சொல்வதால் அந்த மதத்திற்கு யாரும் போய்விட மாட்டார்கள். இது நமக்கு சௌகரியமாயிற்று. இவர்கள் அவதாரமாக சொல்பவரே வைதிக கர்மாக்கள், வர்ண தர்மம் முதலியவற்றை ஆட்சேபித்திருப்பதை எடுத்துக்காட்டியே இந்து மத உணர்ச்சியை நலிவிக்கலாம். கிறிஸ்து சகாப்தத்துக்கு அப்புறம்தான் இந்தியாவில் பெரிய நாகரிகம் உண்டாயிற்று என்று காட்டாமல், அதற்கு கொஞ்சம் முந்தி புத்தரின் இன்ஃப்ளூயன்ஸால் அவரையொட்டி தான் இந்தியன் ஹிஸ்டரியே ரூபமாக ஆரம்பித்ததென்று காட்டலாம். பாரத கலாச்சாரத்துக்கே முக்கியமாக இருக்கப்பட்ட முதல் பெரியவர் அவர்தான் என்று காட்டலாம். ராமன், கிருஷ்ணன் எல்லாம் கதாபாத்திரங்கள் தான். அவர்கள் சரித்திரபூர்வமாக இருந்ததாக சொல்வதற்கில்லை. புத்தர் தான் சரித்திராதாரப்படியே இருந்தவர் என்று காட்டலாம். அத்வைதமா, மாயா டாக்டரினா, அதாவது மாயை கொள்கையா, அவை பௌத்த மதத்திலிருந்து தான் வந்தன. சயன கோலத்தில் விஷ்ணுமூர்த்தியா அல்லது புத்தரின் மகா பரிநிர்வாண சில்பத்திலிருந்து தான் வந்தது என்றிப்படி எதையெடுத்தாலும் பௌத்தத்திலிருந்து தான் இந்து மதத்தில் உள்ள உசந்த அம்சங்களெல்லாம் வந்திருக்கின்றன என்று காட்டிவிடுவோம். எல்லாவற்றுக்கும் அடிப்படையிலேயே டிராவிடியன் கல்ச்சர், திராவிட கலாச்சாரம் என்று பேதமாக ஒன்றை பிரித்து சொல்லி அதிலிருந்தே வைதிக மதம் அநேக அம்சங்களை இரவல் வாங்கினதாக காட்டலாம். மிஞ்சியதில் பல பௌத்தத்திலிருந்து கடன் வாங்கினதாக காட்டலாம். ரொம்ப நைஸாக எந்த ப்ரெஜுடிஸும் இல்லாமல் உள்ளது உள்ளபடியே ஆராய்கிறார் போலவே இப்படியெல்லாம் காட்டலாம். அப்படி பண்ணி இந்தியர்களுடைய இந்து மதாபிமானத்தை உளுத்து போக பண்ணலாம். அப்புறம் நம் மிஷினரி இருக்கவே இருக்கிறது. நம்முடைய மதத்தில் இவர்களை தள்ளிக்கொள்ள என்று நினைத்தார்கள். இந்த விதமான எண்ணங்களோடு தான் அவர்கள் ஹிஸ்டரி எழுதியது. அனாதி என்று இந்துக்கள் கொண்டாடும் வேதமே புத்தருக்கு 1000-1500 வருஷத்துக்கு முந்தி ஏற்பட்டது தான். அந்த வேதம்தான் இந்து நாகரிகத்தின் அஸ்திவானம் என்பதும் தப்பு. அதற்கும் சில நூற்றாண்டு முன்னால் வேறே ஹாரப்பா நாகரிகம் என்று ஒன்று இருந்தது. அது திராவிட நாகரிகமாக இருந்தாலும் இருந்திருக்கலாம். அந்த ஜனங்களை அடக்கி உடக்கி விரட்டிவிட்டு, ஆனாலும் அவர்களுடைய நாகரிகத்திலிருந்தே பல விஷயங்களை எடுத்துக்கொண்டு தான் வேத நாகரிகம் என்று ஏற்படுத்தினார்கள் என்று ஹிஸ்டரி ஆரம்பித்து மேலே படிப்படியாக இதே மாதிரியான கைங்கரிகள் பண்ணி கொண்டு போயிருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பருவத்திலேயே இந்த சரித்திர பாடத்தை சொல்லிக் கொடுப்பதால் அதுவே சத்தியம் என்று மனசில் பதிந்து விடுகிறது. பெரியவர்களான பின்னும் அந்த நம்பிக்கை போவதில்லை. நம் சாஸ்திரங்கள் யாவும் அறிவுக்கு பொருந்தாதவை, சூப்பர்சிஷன் என்ற எண்ணம் நன்றாக பரப்பப்பட்டு எல்லார் மூளையும் ஆக்கிரமித்து கொண்டிருப்பதால் அவற்றில் கொடுத்திருக்கும் சரித்திர விஷயங்களில் நமக்கே நம்பிக்கை இல்லை. நம்முடைய புராணங்களில் விவரமாக வம்சாவளிகள் கொடுத்து ஒவ்வொருவரும் இவ்வளவு வருஷம் என்று சொல்லியிருப்பது அத்தனையும் கல்பனைதான் என்று தள்ளியே விடுகிறார்கள். அவற்றை நம்பிக்கொண்டிருக்கும் சாஸ்திரஜர்களும் ஒன்று வரட்டு மூட நம்பிக்கைக்காரர்கள் அல்லது அசட்டு முத்தண்ணாக்கள் என்றே வர்ணிக்கப்பட்டு, அந்த வர்ணனை இளம் தலைமுறையினரின் மனசில் வேரூன்றி இருப்பதால் இவர்கள் என்ன எடுத்து சொன்னாலும் காதிலே போட்டுக்கொள்ளாமல் எங்கள் ப்ரொஃபஸர்கள், டாக்டர்கள் சொல்கிறபடி தான் அத்தாரிட்டி என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதுவும் ஒரு சூப்பர்ஸ்டிஷன் தான். எதை கொண்டு புராணத்தை தப்பென்று ரிசர்ச்காரர்கள் சொல்கிறார்கள்? அவர்கள் எதை கொண்டு இப்படி என்று கால நிர்ணயம் செய்திருக்கிறார்கள்? இதற்கு வேறையாக சொல்ல ஆதாரமே இல்லையா என்றெல்லாம் யோசித்து பார்ப்பதில்லை. நவீன படிப்பாளிகள் எதை சொன்னாலும் அப்படியே அங்கீகரிப்பது, பூர்வகால அபிப்பிராயத்தை அப்படியே திரஸ்கரிப்பது என்று இருக்கிறார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.